Hi friends, welcome to Suhasini சமையல். இன்னைக்கு நம்ம சமையல்ல ரோட்டு கடை சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், அதுவும் 100% அதே டேஸ்ட்டை கொண்டு வந்துடலாங்க. மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா என்ன, நான் சொல்ற ஸ்டெப் எல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க, எதுவும் ஸ்கிப் பண்ணாதுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஒரு மிக்சிங் பவுல்ல ஒரு முட்டையை அடிச்சு ஊத்திக்கிறேங்க. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா, 2 ஸ்பூன் மைதா மாவு, 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, சோள மாவு. நம்ம மைதா மாவை விடையும் சோள மாவு 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா இருக்கணும். 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் வத்தல் பொடி. இப்போ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் 200 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கிறேன். இது கூடவே ஹாஃப் லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் சேர்த்த பொருள் எல்லாமே நீங்கள் சேர்க்கணும். மைதாவெல்லாம் ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. கடையில் உள்ள டேஸ்ட் வேணா நீங்கள் அப்படியே சேர்க்கணும். இப்போ ஒரு 20 நிமிஷம் ஊற விட்டுறலாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். நம்ம ஃப்ரைட் ரைஸுக்கு சாதம் ரெடி பண்ணணும்ல, பாஸ்மதி ரைஸ் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு இப்போ நான் இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க. இது கூடவே 1 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். நல்லா உதிரியாக வரும் சாதம். அதுக்கப்புறமா சாதத்துக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், 1/2 டீஸ்பூன். இது சாதம் ரெடியாக டைமில் நம்ம இப்போ முட்டைகோஸெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். 1 கப் வர அளவுக்கு தான் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. சாதம் 90% தான் நம்மளுக்கு குக் ஆகணும். ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். பார்த்து எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 குடமிளகா தான் எடுக்கிறேன். இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். கேரட்டும் அதே மாதிரி தான், ஒரு 1/2 தான் எடுக்க போகிறேன். இதையும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் சுஸ்மி கேட்டிருந்தாங்க சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி போடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ என்னால் ஷேர் பண்ணுறேன். நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எல்லாருமே செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணியும் பாருங்கள். நல்ல டேஸ்ட் இருக்கும். நான் ஆல்ரெடி 2 வாட்டி செஞ்சு பார்த்துட்டேன். நல்ல டேஸ்ட் இருந்துச்சுங்க. அதனால எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு நான் அந்த வீடியோ போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தவா ஹீட் ஆயிடுச்சு. நம்ம ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருந்தோம் இல்லையா சிக்கன், அதை தனித்தனியாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் சிக்கன் பீசஸ் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி போட்டேன். நீங்கள் கொஞ்சம் ஃபஸ்ட்டே சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. நான் ஃப்ரை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணேன். ஓகே, இந்த மாதிரி நம்மளுக்கு சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் ஆயில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆயில் நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணோம்ல அதே ஆயில் தான் எடுக்கிறோம். தனியாக ஆயில் எதுவும் சேர்க்காதீங்க. இப்போ 2 முட்டையை அடிச்சு விட்டுக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இதில் என்னென்னா கடலை எண்ணெய், நல்லெண்ணெய், அந்த செக்கில் ஆட்டுற எண்ணெய், இந்த ஐட்டம்ஸ்லாம் இதில் கொண்டு வரக்கூடாது. ரீஃபண்ட் ஆயில் தான் சேர்க்கணும். இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். முட்டைகோஸ் சேர்த்துக்கலாம். அப்புறமா கேரட்டு, ஃபைனலாக குடமிளகா சேர்த்து கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதே சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. காயெல்லாம் ரொம்ப வதங்க விட்டுறாதுங்க. கொஞ்சம் ஒரு பாதி ஸ்டேஜ் வந்த உடனேயே நம்ம கொஞ்சமாக 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க. ஏன்னா நம்ம சிக்கனில் உப்பு போட்டிருக்கோம், ரைஸில் உப்பு போட்டிருக்கோம். இதில் 1 ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கன் எல்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஓகேங்க, இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி பாயில் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இந்த சாதத்தை இதில் கொட்டிக்கலாம். கொட்டிட்டு இதுவும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். நிஜமாக நம்ப மாட்டீங்க, ஃப்ரைட் ரைஸ் செய்ய தெரியாதவங்க கூட செஞ்சிடலாம். ஏன்னா நம்ம வீட்டில் அடிக்கடி ட்ரை பண்ணி பார்த்தா அந்த ஹோட்டல் ஸ்டேஜ் வரவே செய்யாது. சில டைம் ஹோட்டலில் சாப்பிட இது கூட நம்மளுக்கு அந்த ரோட்டு கடை டேஸ்ட் கிடைக்காது. ஆனால் நம்ம ஃபஸ்ட் டைம்லேயே இந்த மாதிரி செஞ்சிடலாங்க. பார்த்தீங்கன்னா சாதத்தில் ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் வத்தல் பொடி சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகு பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் சோயா சாஸ். அவ்வளோதாங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அதாவது நீங்களே
ஷாக் ஆயிருவீங்க, நம்ம செஞ்ச சாதமானு அந்த அளவுக்கு சூப்பர் டேஸ்ட் கொடுக்கும். நல்லா கிளறி விட்டுக்கலாம். பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் கமெண்ட் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு நீங்கள் வரீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.